இப்ப பார்த்தோன்னா, இப்போ ஒரு சாதாரண மனிதர்களுக்கும், சாதனையாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப சாதாரண மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்துல ஜெயிச்சுருவாங்க. ஜெயிச்ச பிறகு, அந்த அந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டே என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா, அவங்களுடைய காலத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்படி ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு, இல்லைன்னா வீட்ல அந்த கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு, அந்த அந்த என்ன ஒரு மெடல் வாங்குனாங்களோ, அத பெருசாக்கி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சாதனையாளர்களை போய் பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அந்த மிகப்பெரிய வெற்றிய அவங்க மற்றவர்கள் கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ளயுமே அடுத்த சாதனைக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிடுவாங்க. சரிங்களா? அந்த அந்த மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை குடுக்காது. இது எனக்கு பத்தாது. நான் இன்னும் என்ன பண்ணணும்? அடுத்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய மைண்ட் தாட் இருக்கும். அதே மாரி தான் அல்லாஹ் தஆலா இந்த அடுத்தடுத்து குடுக்குற இந்த அருட்கொடைகளையும் ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்னா, நான் ரமதான் மாதத்தை அடைஞ்சுட்டேன். நான் வந்து நோன்பு வச்சுட்டேன். நான் தொழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து விட்டுருவாங்க. ஆனா, உண்மையாலுமே ஈமான் கொண்ட மறுமைக்காக அதிகமா ஏங்குற, நான் நெறைய நன்மைகளை அடையணும் அப்படின்னு நெனைக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க நான் ரமதான்ல முடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்? நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன காம்படிஷன் வரும்? என்ன நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் நினைத்து அவங்க நெறைய நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனைச்சுதான் அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்குறான். அத நம்ம புத்திசாலி மனிதர்களா இருந்தா புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணணும்? அல்லாஹ் எவ்வளவு நம்ம மேல கருணையாளனா இருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மள நரகத்துல இருந்து தூரமாக்க பார்க்குறான் அப்படின்னு அவனுடைய கருணைக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்புகள பயன்படுத்துவாங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறவங்க இந்த வாய்ப்புகள கோட்ட விட்டுருவாங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலுமே அல்லாஹ் தஆலா என்னதான் வாய்ப்புகள நம்ம குடுத்தாலும், நம்ம அத பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு மாதம் அருட்கொடையா, இல்ல சாதாரண வர ஒரு விஷயமான்னு நம்ம முடிவெடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு புதையல வச்சாலும், அந்த புதையல நம்ம தானே தோண்டி எடுக்கணும் இல்லையா? நான் தோண்டி எடுக்காம நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு, அந்த புதையலுடைய நன்மை கிடைக்காது. அத மாதிரி தான் இந்த ரமதான் மாதமா இருந்தாலும், துல்ஹஜ் மாதமா இருந்தாலும், அதுல நம்ம எந்த அளவுக்கு போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய அருளை எடுக்க முயற்சிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம நெறைய நன்மைகளை அடையலாம்.